Hello students, welcome to Joy of Learning English. இப்போ நாம chapter number 9 Madam Rides the Bus இதோட part 2 வீடியோவை பார்க்கலாம். part 1 வீடியோ பார்க்காதவங்க அதோட லிங்க் description boxல இருக்கு. அங்கிருந்து போய் பாருங்க. Part 3 Her first journey, what careful, painstaking, elaborate plans she had to make for it. வள்ளியோட ஃபர்ஸ்ட் பஸ் ஜேர்னி ஒன்றும் அவ்வளவு ஈஸியாக நடந்துடல. அதுக்காக அவள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பிளான் பண்ண வேண்டியிருந்தது. பெயின்ஸ்டேக்கிங் அப்படின்னா இதுக்காக அவள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு விரிவான பிளான் போட்டிருக்கா. She had thriftily saved whatever stray coins came her way. த்ரிஃப்ட்லி அப்படின்னா அனாவசியமாக செலவு பண்ணாமல் பணத்தை சேர்த்து வைக்கிறது. ஸ்ட்ரே காயின்ஸ் அப்படின்னா சில்லற காசு. அவளுக்கு ஏதாவது சில்லற காசு கிடச்சதுன்னா அதை பத்திரமா சேர்த்து வைப்பா. ரெசிஸ்டிங் எவ்ரி டெம்டேஷன் டு பை பெப்பர்மின்ட்ஸ், toys, balloons and the like, and finally she had saved a total of 60 paise. பொதுவாக குழந்தைங்களுக்கு ஏதாவது காசு கிடச்சதுன்னா நேராக கடைக்கு போய் பெப்பர்மின்ட், முன்னாடிலாம் சூட மிட்டாய் அப்படின்னு ஒரு மிட்டாய் கிடைக்கும், இல்லைனா ஏதாவது பலூன் வாங்குவாங்க, பொம்மை வாங்குவாங்க, இந்த மாதிரி தான் ஏதாவது வாங்குவாங்க. ஆனால் வள்ளி அந்த பணத்தை எல்லாம் சேர்த்து வச்சு கடைசியாக 60 paise சேர்த்துட்டா. How difficult it had been, particularly that day at the village fair, but she had resolutely stifled a strong desire to ride the merry-go-round even though she had the money. ஒரு தடவை வள்ளி அந்த ஊரில் நடக்கிற சந்தைக்கு போனப்போ அங்கே ராட்டினம் இருந்தது. அந்த ராட்டினத்தில் ஏறணும்னு அவளுக்கு ரொம்ப ஆசை இருந்தது. அதில் ஏறுறதுக்கு அவகிட்ட பணம் இருந்தது. இருந்தாலும் கஷ்டப்பட்டு ரெசல்யூட் அப்படின்னா உறுதியோட அவள் தன்னைத்தானே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டா. அப்படி தான் அவளுக்கு இந்த பணம் சேர்ந்தது. இப்போ வள்ளியை பற்றி நமக்கு நிறைய விஷயம் தெரியுது. அவள் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டான்னா அதுக்காக அவள் நல்லா பிளான் பண்ணுறா. அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு அவள் எந்த சாக்ரிஃபைஸ்னாலும் பண்ணுறா. After she had enough money saved, her next problem was how to slip out of the house without her mother's knowledge. இப்போ பணம் சேர்த்தாச்சு. அடுத்த ப்ராப்ளம் என்னன்னா அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் எப்படி வீட்டை விட்டு நழுவி போகிறது. But she managed this without too much difficulty. அதை செய்கிறதும் அவளுக்கு ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை. Every day after lunch, her mother would nap from about 1 to 4 or so. Nap அப்படின்னா மத்தியான தூக்கம். ஒவ்வொரு நாளும் அவங்க அம்மா சாப்பிட்டதுக்கப்புறம் மத்தியானம் 1 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் தூங்குவாங்களாம். வள்ளி ஆல்வேஸ் யூஸ்ட் தீஸ் hours for her excursions as she stood looking from the doorway of her house. அவங்க அம்மா தூங்கிட்டு இருக்க இந்த டைமில் தான் அவள் எக்ஸ்கர்ஷன் போவா. எக்ஸ்கர்ஷன் அப்படின்னா ஊர் சுற்றி பார்க்குறது. சில சமயம் வீட்டு வாசல்லேருந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்பா. ஆர் சம்டைம்ஸ் ஈவன் வென்ச்சர்ட் அவுட் இன்டு த வில்லேஜ். சில சமயம் ஊருக்குள்ளே போய் அங்கே என்ன நடக்குது அப்படின்லாம் பார்த்துட்டு வருவா. Today, these same hours could be used for her first excursion outside the village. இப்போ அதே டைம் அவள் ஊருக்கு வெளியில் என்ன நடக்குது அப்படிங்கிறத சுற்றி பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறா. The bus rolled on now, cutting across a bare landscape. இப்போ பஸ் ஒரு பொட்டலை க்ராஸ் பண்ணி போகுது. Now rushing through a tiny hamlet. Tiny hamlet அப்படின்னா குக் கிராமம். ஒரு குக் கிராமத்தை க்ராஸ் பண்ணி போகுது. Or past an old wayside shop. ரோட்டோரமாக ஒரு சின்ன பெட்டி கடை வச்சுருப்பாங்கள்ல, அதை க்ராஸ் பண்ணி போகுது. Sometimes the bus seemed on the point of gobbling up another vehicle that was coming towards them. சில சமயம் ரோடுக்கு அந்த சைடு இருந்து இந்த பஸ்ஸை பார்த்து வர ஏதாவது ஒரு வண்டியை இந்த பஸ் போய் முழுங்கிடுமோ அப்படிங்கிற மாதிரி வள்ளிக்கு தோணுது. ஆர் a pedestrian crossing the road. pedestrian அப்படிங்கிறவங்க ரோட்டில் நடந்து போகிறவங்க, பாதசாரிகள். அவங்க யாரையாவது போய் இந்த பஸ் மோதிருமோ முழுங்கிருமோ அப்படின்னா அதுதான் மோதிருமோ அப்படிங்கிற மாதிரி வள்ளிக்கு தோணுது. பட் லோ, somehow it passed on smoothly, leaving all obstacles safely behind. ஆனால் எப்படியோ ஆப்ஸ்டக்கிள்ஸ் எல்லா தடைகளையும் தாண்டி அது சேஃபாக போயிட்டே இருக்கு. Trees came running towards them but then stopped as the bus reached them and simply stood there helpless for a moment by the side of the road before rushing away in the other direction. நாம் மூவ் ஆகிட்டு இருக்க பஸ்ஸுக்குள்ளே உட்காந்து வெளியில் பார்க்கும்போது ஸ்டில்லாக இருக்க ட்ரீஸ் எல்லாம் மூவ் ஆகுற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் கிடைக்கும் இல்லையா? அதை நீங்கள் ஃபிசிக்ஸில் தியரி ஆஃப் ரிலேட்டிவ் மோஷன்னு படிப்பீங்க. அதே தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ட்ரீஸ் எல்லாம் பஸ்ஸுக்கிட்ட வருது, அப்புறம் கொஞ்சம் நேரம் நிற்குது, அப்புறம் அது பின்னாடி போகுது. Suddenly, வள்ளி clapped her hands with glee. திடீர்னு வள்ளி சந்தோஷத்தில் கைத்தட்ட ஆரம்பிக்கிறா. A young cow, tail high in the air, was running very fast, right in the middle of the road, right in front of the bus. திடீர்னு ஒரு யங் கவ் அதோட வாலை நல்ல மேலே காற்றுல ஆட்டிகிட்டே வேகமாக ஓடி வருது. ஓடி வந்து அது ரோடோட மிடில்கே வந்துடுது, பஸ்ஸுக்கு முன்னாடி வந்துடுது.
The bus slowed to a crawl and the driver sounded his horn loudly again and again. அதனால பஸ் டிரைவர் வண்டியை ஸ்லோ டவுன் பண்ணிட்டு ஹார்னை நல்லா சத்தமாக அடிச்சிட்டே இருக்காரு. But the more he honked, the more frightened the animal became and the faster it galloped, always right in front of the bus. ஆனால் அந்த டிரைவர் ஹார்ன் அடிக்க அடிக்க அந்த ஆனிமல், அந்த யங் கவ் ரொம்ப பயந்துருது. இங்கே கேலப் அப்படின்னா ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் வேகமாக ஓடுறது. அது அங்கேயும் எங்கேயும் ஓடுதே தவிர அது பஸ் முன்னாடியே தான் ஓடிட்டு இருக்கு, சைடில் எங்கேயும் ஓடலை. Somehow this was very funny to Valli. வள்ளிக்கு என்னமோ தெரியல, இது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. She laughed and laughed until there were tears in her eyes. அவள் கண்ணில் தண்ணி வர வரைக்கும் அவள் சிரிச்சிட்டே இருக்கா. Hey lady, haven't you laughed enough? Called the conductor. Better save some for tomorrow. வள்ளி அவளை சைல்டுன்னு சொல்லக்கூடாது, மேடம்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டா. அதனால இப்போ கண்டக்டர் லேடின்னு சொல்கிறாரு. சிரிச்சது பத்தாதா, நாளைக்கும் கொஞ்சம் மிச்சம் வச்சுக்கோ அப்படிங்கிறாரு. At last the cow moved off the road. கடைசி ஒரு வழியா அந்த மாடு ரோடை விட்டு சைடில் போயிடுது. And soon the bus came to a railroad crossing. கொஞ்ச நேரத்திலேயே அந்த பஸ் ஒரு ரயில்வே கிராசிங் கிட்ட வருது. A speck of train could be seen in the distance, growing bigger and bigger as it drew near. தூரத்தில் ஒரு சின்ன புள்ளி மாதிரி ஒரு ட்ரெயின் வர்றது தெரியுது. கொஞ்சம் கொஞ்சமாக அது பக்கத்தில் வர வர அந்த ட்ரெயின் பெருசாகிட்டே வருது. Then it rushed past the crossing gate with a tremendous roar and rattle, shaking the bus. இதை நம்ம எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். ட்ரெயின் நம்ம இருக்க இடத்துக்கு பக்கத்தில் வரும்போது ரொம்ப வேகமாக நம்மளை கடந்து போகும். தண்டவாளத்தில் போகும்போது கடன்னு பெருசாக ஒரு சத்தம் கேட்கும். அதில் இந்த பஸ்ஸே லைட்டாக ஆடுது. Then the bus went on and passed the train station. அதுக்கப்புறம் அந்த பஸ் எங்கே போகுதுன்னா ஒரு ட்ரெயின் ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷனை தாண்டி போகுது. From there it traversed a busy, well-laid shopping street and turning entered a wider thoroughfare. Traverse அப்படின்னா கடந்து போகிறது. Well laid out shopping street அப்படின்னா ஒரு ப்ராப்பரான கடத்தெரு வழியா அந்த பஸ் போகுது. அதுக்கப்புறமா அது thoroughfare அப்படின்னா ஒரு busy public road, அதாவது ஒரு பெரிய ரோட்ல அது போயிட்டு இருக்கு. அப்படின்னா அவங்க இப்போ டவுனுக்கு வந்துட்டாங்கன்னு அர்த்தம். Such big, bright looking shops. அந்த கடையெல்லாம் ரொம்ப பெருசாகவும் ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருந்தது. What glittering displays of clothes and other merchandise. கடைக்கு வெளியில் டிஸ்பிளே வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த க்ளோத்ஸ், அந்த merchandise, அதெல்லாம் பார்த்தா பளபளன்னு இருக்கு. merchandise அப்படின்னா things for sale. Such big crowds. எங்கே பார்த்தாலும் ஒரே கூட்டம். Struck dumb with wonder. அவளுக்கு ஆச்சரியத்தில் என்ன பேசுறதுனே தெரியல. வள்ளி gaped at everything. வள்ளி எல்லாத்தையும் ஆன்னு வாய் பழந்து பார்த்துட்ருக்கா. Then the bus stopped and everyone got off except Valli. பஸ் ஒரு இடத்துல நிற்குது. வள்ளியை தவிர எல்லாரும் பஸ்ஸை விட்டு இறங்கிடுறாங்க. Hey lady, said the conductor, aren't you ready to get off? This is as far as your 30 paise takes you. இப்போவும் அவர் வள்ளியை லேடின்னு கூப்பிடுறாரு. நீ இறங்கலையா, 30 பைசாக்கு இதுக்கு மேலெல்லாம் பஸ் போகாது அப்படிங்கிறாரு. No, said Valli, I'm going back on this same bus. She took another 30 paise from her pocket and handed the coins to the conductor. இல்லை, நான் இறங்கல, நான் இதே பஸ்ஸில் திரும்ப போக போகிறேன் அப்படின்னு இன்னொரு 30 பைசாவை எடுத்து கண்டக்டர் கையில் கொடுக்குறா. Why? Is something the matter? ஏன் ஏதாவது பிரச்சனையா? Nothing's the matter. ஒரு விஷயமும் இல்லை. I just felt like having a bus ride. That's all. எனக்கு பஸ்ஸில் போகணும் போல இருந்தது, அவ்வளோதான். Don't you want to have a look at the sights now that you're here? நீ இவ்வளோ தூரம் வந்துட்ட, கீழே இறங்கி சுற்றி பார்க்கணுன்னு உனக்கு தோணலையா? All by myself? Oh, I would be much too afraid. நான் தனியாவா? தனியாக போகிறதுலாம் எனக்கு ரொம்ப பயம். Greatly amused by the girl's way of speaking, the conductor said, But you weren't afraid to come in the bus. அந்த பொண்ணு பேசுகிறதெல்லாம் அந்த கண்டக்டருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதனால நீ பஸ்ஸில் தனியாக வர்றதுக்கு ஒன்றும் பயப்படலையே அப்படிங்கிறாரு. Nothing to be afraid of about that, she answered. பஸ்ஸில் வர்றதுக்கு எதுக்கு பயப்படணும்? இதில் பயப்படுறதுக்கு என்ன இருக்குது? Well then, why not go to that stall over there and have something to drink? அப்போது அங்கே ஒரு கடை இருக்குல்ல, அங்கே போய் ஏதாவது குடிச்சிட்டு வா. Nothing to be afraid of about that either. அதுலேயும் பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லைல்ல. Oh no, I couldn't do that. இல்லை என்னால் அதெல்லாம் செய்ய முடியாது. Well then, let me bring you a cold drink. அப்போது நான் உனக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கோல்ட் ட்ரிங்க் வாங்கிட்டு வரேன். No, I don't have enough money. Just give me my ticket, that's all. இல்லை, என்கிட்ட அதுக்கு தேவையான அளவுக்கு பணம் இல்லை, எனக்கு என்னோட டிக்கெட்டை மட்டும் கொடுங்க, அது போதும். இட் வில் பி மை ட்ரீட் அண்ட் நாட் காஸ்ட் யூ எனிதிங். அது என்னோட ட்ரீட்டாக இருக்கட்டும், நீ எந்த பணமும் செலவழிக்க தேவையில்லை. நோ, ஷி செட் ஃபர்ம்லி. ப்ளீஸ் நோ, வேண்டாம், தயவு செஞ்சு வேண்டாம் அப்படின்னு அவள் உறுதியாக சொல்கிறா. த கண்டக்டர் ஷ்ரக்ட். அப்படின்னா கண்டக்டர் தோலை குலுக்குறாரு. அண்ட் தே வெயிட்டட் until it was time for the bus to begin the return journey. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறாங்க. அப்புறம் அவங்க திரும்பி போகிறதுக்கான டைம் வந்துடுது. அகெயின் தேர் weren't many passengers. திரும்பி போகும்போதும் பஸ்ஸில் நிறைய பேர் ஏறலை. இப்போ வள்ளியை பற்றி நமக்கு என்ன தெரியுதுன்னா, அவள் பஸ்ஸில் தனியாக வந்தாலே தவிர டவுனுக்கெலாம் தனியாக அவள் போக மாட்டா. அந்த அளவுக்கு அவளுக்கு தைரியம் இல்லை.
அப்புறம் அந்த கண்டக்டர் அவளுக்கு கோல்ட் ட்ரிங்க் வாங்குறதுக்கு பணம் கொடுக்குறேன்னு சொன்னப்போ அதையும் வேண்டான்னு சொல்லிடுறா. வள்ளிக்கு ரொம்ப செல்ஃப் ப்ரைட் அதிகமாக இருக்குது. இப்போது பார்ட் 4 பார்க்கலாம். Won't your mother be looking for you? The conductor asked when he gave the girl her ticket. டிக்கெட்டை கொடுத்துட்டே அவர் உன்னோட அம்மா உன்னை தேட மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறாரு. No one will be looking for me, she said. இல்லை, என்னை யாரும் தேட மாட்டாங்க. The bus started and again there were the same wonderful sights. பஸ் டவுன்லேருந்து கிளம்பி திரும்ப வில்லேஜுக்கு போகுது. வரும்போது அவள் பார்த்துட்டு வந்த அதே அழகான அந்த wonderful sights-அ அவள் திரும்ப பார்த்துட்டே போகிறா. வள்ளி wasn't bored in the slightest and greeted everything with the same excitement she had felt the first time. அவள் மொத ஊரில் இருந்து டவுனுக்கு பஸ்ஸில் வரும்போது அவளுக்கு எவ்வளவு எக்ஸைட்மெண்ட் இருந்ததோ அதே அளவு எக்ஸைட்மெண்ட் அந்த சீன்ஸ் எல்லாம் ரெண்டாவது தடவை பார்க்கும் போதும் அவளுக்கு இருக்குது. பட் சடன்லி ஷீ saw a young cow lying dead by the roadside, just where it had been struck by some fast moving vehicle. இப்படி எல்லாத்தையும் எக்ஸைட்டடாக பார்த்துட்டு வரும்போதே அவள் ரோட்டில் ஒரு மாடு செத்து கிடக்கிறத பார்க்குறா. ஏதோ வேகமாக வந்த வண்டி அதை மோதி இருக்கு. அது அங்கேயே ரோட்லேயே கிடக்கு. Isn't that the same cow that ran in front of the bus on our trip to town? asked the conductor. நம்ம டவுனுக்கு போகும்போது வண்டி முன்னாடி ஓடி வந்த அதே மாடு தானே இது அப்படின்னு கேட்குறா. The conductor nodded. கண்டக்டர் ஆமான்னு தலையாட்டுறாரு. And she was overcome with sadness. அதை கேட்ட வள்ளி ரொம்ப சோகமாயிடுறா. What had been a lovable, beautiful creature just a little while ago had now suddenly lost its charm and its life and looked so horrible. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு அழகான பார்த்தாலே நம்மெல்லாம் ஆசைப்படுற மாதிரி இருந்த ஒரு க்ரீச்சர், ஒரு உயிரினம் அதோட அழகெல்லாம் போய் உயிர் இல்லாமல் பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது. ஸோ ஃப்ரைட்டனிங் ஆஸ் இட் லே தேர். அதை பார்த்தாலே பயமாக இருக்குது. லெக்ஸ் ஸ்ப்ரெட் ஈகிள் அப்படின்னா கை காலெல்லாம் பரப்பி படுத்திருக்குது. அ ஃபிக்ஸ்ட் ஸ்டேர் இன் இட்ஸ் லைஃப்லெஸ் ஐஸ். அதோட கண்ணில் இப்போ உயிர் இல்லாதனால கண் ஒரே இடத்துல நில குத்தி இருக்குது. பிளட் ஆல் ஓவர். எங்கே பார்த்தாலும் ஒரே ரத்தமாக இருக்குது. The bus moved on. பஸ் போக ஆரம்பிச்சிருச்சு. The memory of the dead cow haunted her. செத்து போன அந்த கவோட ஞாபகமே திரும்ப அவளுக்கு வந்துட்டே இருக்கு. Dampening her enthusiasm. Dampening அப்படின்னா இங்கே நமத்து போகிறது அப்படின்னு அர்த்தம். அவளுக்கு இருந்த அந்த enthusiasm, அந்த ஆர்வம் இப்போ இல்லை. She no longer wanted to look out of the window. அதுக்கப்புறம் அவளுக்கு அந்த ஜன்னலுக்கு வெளியே பார்க்கணுன்னே தோணலை. She sat thus, glued to her seat, until the bus reached her village at 3:40. அந்த பஸ் அவளோட வில்லேஜுக்கு 3:40க்கு போய் சேர்ந்தது. அது வரைக்கும் அவள் அந்த சீட்டை விட்டு எங்கேயுமே நகரவே இல்லை. ஒரு க்ளூ போட்டு ஒட்டின மாதிரி அவள் சீட்லேயே உட்காந்துருந்தா. ஷீ ஸ்டுட் அப் அண்ட் ஸ்ட்ரெச்ட் ஹர் செல்ஃப். ரொம்ப நேரம் உட்காந்தே இருந்ததுனால எழுந்து கை காலெல்லாம் கொஞ்சம் நீட்டி ரிலாக்ஸ் பண்ணுறா. தென் ஷீ டர்ன் டு த கண்டக்டர் அண்ட் செட், வெல் சார், ஐ ஹோப் டு see you again. சரி சார், திரும்ப நான் உங்களை பார்ப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. இதிலேருந்து நமக்கு வள்ளிக்கு நிறைய குட் மேனர்ஸ் எல்லாம் இருக்குன்னு தெரியுது. கண்டக்டர்கிட்ட சொல்லிட்டு கிளம்புறா. ஓகே மேடம், he answered her, smiling. Whenever you feel like a bus ride, come and join us and don't forget to bring your fare. சரி மேடம் அப்படின்னு அவரும் சிரிக்கிறாரு. அப்புறம் வள்ளிட்ட உனக்கு எப்போ பஸ்ஸில் போகணும்னு தோணுனாலும் நீ வா, ஆனால் வரும்போது டிக்கெட் பணத்தை மட்டும் மறந்துடாதா அப்படின்னு சொல்கிறாரு. ஷீ லாஃப்ட் அண்ட் ஜம்ப் டவுன் ஃப்ரம் த பஸ். அதை கேட்டு வள்ளி சிரிக்கிறா. அப்புறம் பஸ்லேருந்து குதிச்சு இறங்கிடுறா. தென் அவே ஷி வெண்ட், ரன்னிங் ஸ்ட்ரெயிட் ஃபார் ஹோம். அப்புறம் அவங்க வீட்டுக்கு ஓடி போயிடுறா. When she entered her house, she found her mother awake and talking to one of Valli's aunts, the one from South Street. வள்ளி அவங்க வீட்டுக்குள்ளே போனப்போ அங்கே அவங்க அம்மா தூங்கலாம் முழிச்சு தான் இருந்தாங்க. அவங்க வள்ளியோட ஒரு அத்தை கூட பேசிகிட்டு இருந்தாங்க. வள்ளிக்கு நிறைய அத்தை இருந்தாங்க. இந்த அத்தையோட வீடு சவுத் ஸ்ட்ரீட்டில் இருக்குது. This aunt was a real chatterbox, never closing her mouth once she started talking. இந்த அத்தை சரியான வாயாடி. பேசுகிறதுக்கு வாயை திறந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வாயை மூடவே மாட்டாங்க. And where have you been? said her aunt when Valli came in. வள்ளியை பார்த்தா aunt, நீ எங்கே போயிருந்தா அப்படின்னு கேட்குறாங்க. She spoke very casually, not expecting a reply. சும்மா தான் கேட்குறாங்க. யாரையாவது பார்த்தா ஏதாவது பேசணும் இல்லையா, அதுக்காக அவங்க அப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்க. So Valli just smiled and her mother and aunt went on with their conversation. வள்ளி எந்த பதிலும் சொல்லாமல் சும்மா சிரிக்கிறா. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் ஆண்டியும் அவங்க என்ன பேசிகிட்டு இருந்தாங்களோ அதை தொடர்ந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. Yes, you're right, her mother said. ஆமாம், நீ சொல்கிறது சரிதான் அப்படின்னு வள்ளியோட அம்மா சொல்கிறாங்க. So many things in our midst and in the world outside. நமக்குள்ள நம்மளை சுற்றி வெளி உலகத்துலன்னு எத்தனையோ விஷயங்கள் நடக்குது. How can we possibly know about everything? நம்மளால் எப்படி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்க முடியும்? And even
when we do know about something we often can't understand it completely, can we? அப்படியே நமக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சா கூட பல சமயங்கள்ல நம்மளால அதை முழுசா புரிஞ்சுக்க முடியல. ஓ எஸ், breathed வள்ளி. breathed அப்படின்னா whisper, murmur. வள்ளி ஆமா அப்படின்னு முணுமுணுக்கிறா. வாட் asked her mother. வாட்ஸ் தட் யூ சே? அவங்க அம்மாக்கு சரியா கேட்கல. என்ன சொன்ன அப்படிங்கிறாங்க. ஓ said வள்ளி, I was just agreeing with what you said about things happening without our knowledge. அதுவா, நான் நீங்கள் சொன்னது கரெக்ட் அப்படின்னு ஒத்துக்கிட்டேன். நமக்கு தெரியாமலே நமக்கு புரியாமலே நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அதை நான் அக்ரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. Just a chit of a girl she is, said her aunt, and yet look how she pokes her nose into our conversation just as though she were a grown lady. அதுக்கு அவங்க அத்தா, அவள் ஒன்றும் தெரியாத சின்ன பொண்ணு, ஆனால் பாரு எப்படி பெரிய பொம்பளை மாதிரி நம்ம 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும் போது நடுவில் வந்து மூக்க நுழைக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. வள்ளி smiled to herself. வள்ளி அவளுக்குள்ளே சிரிச்சுக்கிறா. She didn't want them to understand her smile. அவள் ஏன் சிரிக்கிறா அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியக்கூடாதுன்னு நினைக்கிறா. But then there wasn't much chance of that, was there? அவங்களுக்கு புரியறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா என்ன? அவள் பஸ்ஸில் போயிட்டு வந்தது, அவளோட எக்ஸ்பீரியன்ஸ், அவளோட நியூ அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லைஃப் அண்ட் டெத், இதெல்லாம் அவங்களுக்கு என்றைக்குமே தெரிய போகிறதில்ல. அவங்களுக்கு அவங்கள சுற்றி நடக்கிற பல விஷயங்கள் தெரியாம தான் இருக்குது. அதில் ஒன்றா வள்ளியோட சீக்ரெட்டும் இருக்க போகுது. For more such videos, hit the subscribe button, keep the bell icon on, like the video and share the video with your classmates and friends. See you in next class.